ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஒரு 29 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்கேன். 2 வீக்காகவே நம்மளுக்கு வந்து டிலே வந்து ஆகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய கமெண்டுகளும் வந்து வருது. சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டை எப்போ வந்து வெளியிட்டு வராங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க? ஏற்கனவே டிலே பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக ரிசல்ட் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் ஒரு 2 இந்த மந்த்லேருந்தே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாவட்டத்துக்குமே அப்டேட் வந்து குடுக்கல. இந்த நிலையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு 2 மாவட்டத்துக்கு மேல ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிஆர்எம்பிசி மூலமாக இன்று ஒரு சில அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. இன்று இரவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அந்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டை வந்து அப்டேட் வந்து குடுக்க போகிறாங்க. இன்னைக்கு இந்த தேனி, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு இந்த 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த இருக்குது. சில ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரிசல்ட்டு இப்போ இது வரைக்குமே 29 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்களே தவிர, அவங்க வந்து உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுக்கல. இந்த நிலையில் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்துக்கு லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவதில் நிறைய தாமதங்களும் வந்து இந்த வேலையில் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த தாமதத்துக்கான காரணம் வந்து என்ன? அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை மீண்டும் இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா? இது தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டு வருமா? அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸிங்கில் எப்படி செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க? அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்கும்? அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன டெஸ்டிங் வந்து இருக்கும்? எப்படி நடத்துவாங்க? அப்படின்ற நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் வந்து இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக இது வரைக்கும் ஒரு 29 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாவட்டத்துக்கு ரிசல்ட் நம்மளுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்குது இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேனி, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமேல் அப்டேட் வந்து கொடுக்கல. சென்னை, அரியலூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்காமல் வந்து இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு சில ப்ராசஸிங்லாம் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து அமல்படுத்த போகிறாங்க, அமல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவேன், கட்டாயம் இந்த மந்தில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. சில ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு அனைவருமே எதிர்பார்த்திருந்தது இன்னும் 9 மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அடுக்கடுக்காக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிலே ஆனதுக்கான காரணம் வந்து இதுதான். இருந்தாலும் இதில் வந்து ஒரு சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் வந்து இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இதில் வந்து நிறைய குளறுபடிகள்லாம் நடந்து தான் இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. மக்களுக்கு நேர்மையான முறையில் இது வந்து செலெக்ஷன் நடக்கலை அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டுகளும் வந்து வைத்திருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இது வந்து
அந்த தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு குடுக்க சொல்றாங்க இல்லையா? இன்னொரு லிஸ்ட் வருமா அப்படின்னா, கட்டாயம் இன்னொரு லிஸ்ட் வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப இந்த பெர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து அடுத்த 1 வீக்லயே உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வரும் இல்லையா? அதில நீங்க என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு ப்ராப்பரா வந்து இருக்கும். அனைத்து ஒரிஜினலும் எதுவுமே வந்து டூப்ளிகேட் வந்து இருக்கக்கூடாது. சில டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க, இதெல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்றத செக் பண்ணி, நம்மளுக்கு வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து குடுப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா முடிந்ததுமே அது டாக்குமெண்ட் முடிஞ்சதுமே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். அந்த டெஸ்டிங்கின் அடிப்படையில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாலேட்ஜ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாலேட்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெஸ்டிங் வந்து வைப்பாங்க. கணக்கு வழக்குலாம் வந்து எப்படி வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து இருக்குது அப்படின்றத செக் பண்ணி, நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் டெஸ்டிங் இதெல்லாம் முடிந்தது. ஒரு சில பேர வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. அதில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து குடுத்துருவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாவே நேம் லிஸ்ட் வந்து அவங்க வந்து ஓட்டுவோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு எதுவுமே அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வழங்குவதில நெறைய தாமதங்கள் நடக்குது. இதிலும் குளறுபடிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு புயல வந்து கிளப்பியிருக்காங்க. அதில இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டே வந்து அப்டேட் குடுக்குறாங்க. இருந்தாலுமே இதுவரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக வந்து குடுத்துட்டாங்க. அதைத் தொடர்ந்து இன்னும் 9 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 9 மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ரேஷன் கடை வேலைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பாங்க. அவங்க வந்து செலக்ட் ஆவாம வந்து இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல இன்னும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. 7500 வேக்கன்சியோட பார்த்தீங்கன்னா, மீண்டும் 2025க்கான வேக்கன்சி அவங்க வந்து வெளியிட போறாங்க. மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த மதுரை மாவட்டத்தை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னைக்கு இந்த தேனி, கடலூர், அதேமாரி ராமநாதபுரம், அதேமாரி சென்னை அருகில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போறோம் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலான தகவலும் வந்து வெளியாயிருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம். அனைவருமே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆடியோலாம் வந்து குடுத்துட்டு வந்து இருக்காங்க. அந்த ஆடியோவின் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் விரைவில் நம்மளுக்கு வெளியிட போறாங்க. அடுத்தடுத்த மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு என்னைக்கு வெளியிட போறாங்க, யாருக்கு வெளியிட போறாங்க அப்படின்றது தெரியாது. யாருக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து ஆகும். இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.